தொழில் சந்தைக்கு பொருத்தமான கல்வி முறையொன்றை கட்டியெழுப்புவது இலவச கல்வித்துறையின் முக்கிய சவால் என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவிக்கின்றார். கல்வி அமைச்சில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் அமைச்சர் இதனை கூறினார். கணிதம், பௌதிகவியல், ரசாயனவியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களின் பாடத்திட்டங்களை www.school.lk என்ற இணையதளத்தினூடாக வெளியிடுவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாடசாலை பாடத்திட்டங்களுக்கு அமைய தேசிய கல்வி நிறுவனத்தின் கண்காணிப்பின் கீழ் தயாரிக்கப்பட்ட இந்த பாடத்திட்டம் சிங்கள மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. රක්ෂාවල් තියෙන විවිධ ක්ෂේත්‍රවල ඒ රක්ෂාවලට අවශ්‍ය උගත්තුනේ பல துறைகளில் தொழில் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. படித்தவர்கள் என கூறிக்கொண்டு தற்போது இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்கான தொழில்கள் அங்கு இல்லை. இதுவே இலங்கையின் இலவச கல்வியில் உள்ள முக்கிய பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டேன். விஞ்ஞானம், கணித பிரிவில் 40% மாணவர்களும், வர்த்தக பிரிவில் 35% மாணவர்களும், கலைப்பிரிவில் 25% மாணவர்களும் கற்கின்றனர். தகவல் தொழில்நுட்ப அறிவு 35% மாணவர்களுக்கே உள்ளது. அதனை 2016ஆம் ஆண்டளவில் 75% அதிகரிக்க வேண்டும். இதுவே கல்வியின் வியூக ரீதியான மாற்றமாகும். අධ්‍යාපනයේ ව්‍යුහාත්මක වෙනස